இவர்களுக்கு தனவரவை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு நட்சத்திரம். உங்களுக்கு பணவரவு வேண்டும் என்றால் 8ஆம் இடம் அந்த பாவத்துடைய கிரகம் அங்கேயே ஆட்சி பெற்றிருந்தால் இந்த யோகம் இவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். என்னுடைய பஞ்சாங்க பதிவுகளில் அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள் பற்றியும் நம்மளுடைய ஜாதகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற யோகங்களை பற்றியும் பேசிக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை முழுமையாக பார்த்து முடித்தாதான் உங்களுக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 24ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:10க்கு, சூரிய அஸ்தமனம் 7:21க்கு. இன்றைய திதி வளர்பிறை துவாதசி. வளர்பிறை துவாதசி நமக்கு இன்று 60 நாளிகைக்கு இருக்கு. மறுநாள் அதாவது நாளை காலை 8:51க்கு தான் துவாதசி திதி முடிந்து திரியோதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூராடம். பூராடம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 10:58க்கு. அதன் பிறகு உத்திராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:10 இருந்து 8:10 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 1:15 இருந்து 2:46 வரை. மாலை வேளையில் 4:18 இருந்து 5:19 வரை. ராகு கால நேரம் காலை 8:41 இருந்து 10:12 வரை. யமகண்ட நேரம் காலை 11:44 இருந்து மதியம் 1:15 வரை. கூலிகன் மதியம் 2:46 இருந்து 4:18 வரை. சந்திராஷ்டம ராசி இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை காலை 5:36க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு முயற்சி, மிதுன ராசிக்கு இன்செயல், கடக ராசிக்கு சினம், சிம்ம ராசிக்கு பாசம், கன்னி ராசிக்கு பொறுமை, துலாம் ராசிக்கு ஓய்வு, விருச்சக ராசிக்கு கீர்த்தி, தனுசு ராசிக்கு மகிழ்ச்சி, மகர ராசிக்கு பயம், குடும்ப ராசிக்கு நற்சொல், மீன ராசிக்கு சுகம். தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். சந்திர ஓரை காலை 7:10 இருந்து 8:10 வரை. குரு ஓரை காலை 9:11 இருந்து 10:12 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12:14 இருந்து மதியம் 1:15 வரை. புதன் ஓரை மதியம் 1:15 இருந்து 2:16 வரை. சந்திர ஓரை மதியம் 2:16 இருந்து 3:17 வரை. குரு ஓரை மாலை 4:18 இருந்து 5:19 வரை. இன்றைய நட்சத்திரத்தை முதலில் பார்ப்போம். நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவது பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் இவர்களுக்கு தனவரவை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு நட்சத்திரம். உங்களுக்கு பணவரவு வேண்டும் என்றால் இந்த நட்சத்திரங்களிலே உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அல்லது உங்களுடைய காவல் தெய்வமா உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களிடம் பிரார்த்தனை வைத்து கொள்ளும் பொழுது நல்ல ஓரைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது சுக்கிர ஓரை மிகவும் சிறப்பாக இருக்கும் பணவரவுக்கு. சந்திர ஓரை, பிறகு புதன் ஓரை, குரு ஓரையும் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு ஓரையும் பிரமாதமான ஓரைதான். இவைகளிலே உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யும்போது அல்லது வழிபாடு செய்யும் பொழுதோ அல்லது அர்ச்சனை செய்யும் பொழுதோ உங்களுக்கு தங்கு தடையின்றி இந்த பணவரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் முதலில் உழைப்பில் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து நம்ம இந்த யோகங்கள் பார்ப்போம். நம்ம ஜாதகத்திலே இருக்கின்ற யோகங்களை பற்றி பார்ப்போம். அந்த வரிசையில் இன்று சரள யோகம் என்று சொல்லக்கூடியது. இந்த யோகம் எப்படி நம்மளுக்கு உருவாகுது என்றால் 8ஆம் பாவம் அதாவது லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 8ஆம் இடம் அந்த பாவத்துடைய கிரகம் அங்கேயே ஆட்சி பெற்றிருந்தால் இந்த யோகம் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த சரள யோகம் உள்ள ஜாதகர்களுக்கு என்ன அவங்களுக்கு விசேஷம் அப்படின்னா தீர்க்காயுள் உள்ளவர்களாக இருப்பார். என்னால் அது ஆயுள் ஸ்தானம் அல்லவா, அங்கே அந்த ஆயுள் ஸ்தானத்திற்குரியவர் அங்கே ஆட்சி பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தீர்க்காயுள் இருக்கும். மற்றும் நன்கு கற்றவர்களாக இருப்பார்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பயமற்றவர்களாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையில் நன்கு வளர்ச்சி அதாவது அவங்க வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு முன்னேறிக்கொண்டே போகக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். எதை கண்டும் இவர்கள் அஞ்ச மாட்டார்கள். தைரியசாலிகளாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட யோகம் உங்களுடைய ஜாதகத்திலே உங்களை சார்ந்தவர்களுக்கு யாருக்கு இருக்கான்னு பாருங்கள். அதாவது 8ஆம் அதிபன் 8ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்றிருப்பது, சக்தி பெற்றிருப்பது. சரிங்களா? தொடர்ந்து நாளைய பதிவில் நம்ம திருப்பி சந்திக்கும் பொழுது நட்சத்திரத்தை பற்றியும் யோகங்களை பற்றியும் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.